ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா, வரப்போற தீபாவளிக்கு அடுத்ததா நம்ம அல்வா தாங்க செய்ய போறோம். இந்த அல்வா வெறும் 15 நிமிஷத்துல வீட்டில் இருக்க குறைந்த பொருட்கள் வச்சு சூப்பரா ரெடி பண்ணிடலாம். இந்த அல்வா எப்படி பண்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த அல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த அல்வா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல 1/2 கப் கார்ன்ஃபிளவர் மாவு, சோள மாவு இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நம்ம எடுக்கிற அளவுகள் எல்லாமே ஒரே பவுல்ல அளந்துக்கிட்டோம்னா நமக்கு அளவுகள் கரெக்டா இருக்கும். இப்போ அதே பவுல்ல 1 கப் தண்ணி சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு இதை கட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா ஸ்மூத்தா நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கார்ன்ஃபிளவரை நம்ம நல்லா கலந்து வச்சாச்சுங்க. இப்போ இது தனியா இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம எந்த பாத்திரத்துல அல்வா செட் பண்ண போறோமோ அந்த பாத்திரத்துல நெய் தடவிட்டு மேல கொஞ்சமா நட்ஸ் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது தனியா இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் கார்ன்ஃபிளவர் எடுத்த பவுல் இருக்கு இல்லையா, அதுலேயே 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு மொத்தமாகவே 3 கப் தண்ணி தாங்க தேவைப்படும். ஃபர்ஸ்டே நம்ம 1 கப் சேர்த்துட்டோம். இப்போ 2 கப் 3 கப் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃபுட் கலரையும் சேர்த்து இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி நமக்கு கொதி வரட்டும். இதுக்கு பாகுப்பதம்லாம் தேவையில்லைங்க. இந்த சர்க்கரை கரைஞ்சி நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சனாலே போதும். சர்க்கரை எல்லாமே கரைஞ்சிடுச்சு. ஒரு 2-3 நிமிஷத்துல இது கொதிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க, இப்ப கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கார்ன்ஃபிளவர் கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை மறுபடியும் ஒரு வாட்டி அடியோட கலந்துட்டு இந்த சக்கரை தண்ணியிலேயே நம்ம இதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுதாங்க செய்யணும். இப்பவே இதை ஊற்றும் போதே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இதை சேர்த்துக்கோங்க. இப்போ கூடவே கொஞ்சமா, அதாவது ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லயே வச்சு இதை கைவிடாம நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா நமக்கு திக்காய் வந்துடுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷமா தான் இருக்கு பாருங்க. நம்ம கலந்து கொடுக்கும் போதே நல்லா திக்காய் வந்துடுச்சு. இப்போ ஓரங்கள்லேருந்து நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கலந்து கொடுக்கலாம். இந்த அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நெய்யும் ரொம்பவே தேவைப்படாதுங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் தேவைப்படும். இப்போ 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இதை கைவிடாம கலந்து கொடுத்துக்கலாம். நெய் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாம நம்ம கலக்கணுங்க. இந்த கலரே நல்லா மாறி இருக்கு, பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நெய்யும் அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 10 முந்திரியை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நம்ம கைவிடாம கலந்து கொடுக்கலாம். முந்திரி நெய் சேர்த்துட்டு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு நம்ம கைவிடாம கலந்து விட்டாலே நமக்கு பேன்ல ஒட்டாம அல்வா நல்லா பதத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்க, அந்த ஓரங்கள்லாம் நல்லா சுருண்டு வரும். இந்த அளவுக்கு சுருண்டு வர அளவுக்கு நல்லா நம்ம கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா வாசனைக்காக கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு நமக்கு ஏலக்காய் தூளே தேவைப்படாதுங்க. அந்த நெய் ஸ்மெல்லே நல்லா இருக்கும். இருந்தாலும் எங்களுக்கு ஃப்ளேவர் இது ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால சேர்த்துக்கிறேன். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கலந்து கொடுக்கலாம். பாருங்க, அந்த பேன்ல ஒட்டாம வந்துடுச்சு. அவ்வளவுதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு டின் எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, அதில் இந்த அல்வாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மேலே எல்லாமே நம்ம நல்லா சமன்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அல்வா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம டிமோட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1 மணி நேரமா இருக்குங்க. அல்வா நல்லா செட் ஆயிடுச்சு. அதே மாதிரி நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டுக்கு நம்ம மாத்திக்கலாம். இப்போ தட்டுக்கு மாத்தியாச்சு. மேல அந்த நட்ஸ் எல்லாம் போடுறது எந்த அளவுக்கு அழகா இருக்கு பாருங்க. இப்போ நமக்கு தேவையான ஷேப்ல நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்ல எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு பாருங்க. கத்தி வச்ச உடனே அப்படியே இறங்குது பாருங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே சாஃப்டா இருக்கும். அதாவது குழந்தைங்கிட்ட ஜெல்லின்னு சொல்லி கூட கொடுக்கலாம், அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும். அவ்வளவுதாங்க, சூப்பரான சாஃப்டான வெறும் 15 நிமிஷத்துல நம்ம சூப்பரான அல்வா ரெடி ஆயிடுச்சு. அதுவும் இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி அல்வாவை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.